நல்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகை வந்து அதே கரகாட்டத்தை வந்து அங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்? அப்ப நீங்க பாரம்பரியமா இத்தனை வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டிய நடன பெண்மணியை பார்க்க வந்த கூட்டத்தை விட நடிகை வந்தவொடனே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சே அப்படின்னு மிகைப்பா பேசினா இதுல என்ன? இது என்ன இது? அதெல்லாம் பொருந்தம் இல்லைங்க. நடிகர் நடிகைன்னா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு வந்து திமுக ஆட்சியில இருக்கிறவங்க மேல வழக்கு இருக்கு. நான் இருக்கிற கேண்டிடேட் மேல எந்த ஒரு வழக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மேலே வழக்கு இருக்கு. அவர் மேலே வருமான வரி கட்டாத வழக்கு இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும். உங்க மேல நீங்க வழக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன அரசியல மையப்படுத்த நினைக்கிறீங்க? சும்மா திமுக குறை சொல்லிட்டு நீங்க ஆளாகலாம்ன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு அரசியலா அது? இதெல்லாம் ஒரு மட்டமான அரசியலுங்க. வந்து இப்ப நேத்து அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு 4 வருஷம் கும்பிட்டு விழுந்து முதலமைச்சர் ஆனவர் வந்து இங்க வாக்கு சேகரிக்க வர்றாரு. ஆனா ஆம்புலன்ஸ உள்ள விடுறாங்க. உள்ள விட்டு இத பண்றாங்க. அடிபட்டவன தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் போகத்தானே செய்யும். என்ன மட்டமான அரசியலு? சும்மா ஒரு எதிர்க்கட்சி குறை சொல்லுங்க. நியாயமா, ஆதாரமா, கரெக்ட்டா ப்ராப்பரா சொல்லுங்க ஒரு விஷயத்த. நீங்க திட்டமிட்டு பாருங்க. கரூர்ல இருந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு டிராமா பண்ணி கடைசியா அத்தன பேர சாகடிச்சுட்டு, தொடர்ச்சியா செய்ற ஒவ்வொரு காரியத்துக்கு வந்து சும்மா சும்மா அரசாங்கத்த குறை சொல்லி, டிஎம்கே குறை சொல்றது, முதலமைச்சர குறை சொல்றது. தப்புன்னா நானே சொல்லுவேங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம என்ன இங்க என்ன இத வச்சு பொழப்பு நடத்துறதுக்கா வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரு மட்டமான அரசியல் தம்பி. அத விட்டுருங்க. நல்லது சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. ஹீரோல வந்து இளவரசருக்கு பவுடசோட நீங்க முன்னிலைங்களா? புரியல. உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் முதல்வர் இந்த ஆட்சி நிச்சயமாக சிறப்பாக நடக்கும். கடந்த 5 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சியினுடைய வெளிப்பாடு அடுத்ததாக அந்த மக்களுக்கு சேவை செய்யறோம். மக்களுக்கான திட்டங்கள செயல்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்கு? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனா வரமுட்டுறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வர்றதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாசுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாவுக்குள்ள வரும் பொழுது ஏன் கருணாசுடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அது அவங்கவங்களுடைய திறமை. காலேஜ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. எல்லா காலேஜ்லயுமே அதிகமா மாணவர்கள் போய் சேர்றாங்க. தகுதி வாய்ந்த கல்லூரியில தான் போய் சேர்றாங்க. அத நம்ம முழுமையா பார்க்கணும்ல. அது வந்து முழுக்க முழுக்க திறன், நிர்வாகத் திறன், அவங்களுடைய பொது அறிவு, அந்த அரசியல் அனுபவம் இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜய விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்க என்ன தேர்தல்ல போட்டியே போடல. நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவைய நான் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க அ ஹீரோவா இருக்கிறனால நீங்க காமெடியன்னா ரியல் ஹீரோ. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நன்றி. 2 தொகுதியில போட்டியிடுறாரு. அவர் ஏன் போடுறாரு? நான் தான் ஹீரோ, சிங்கிள், ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் பொழுது, நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்க போனா அங்கேயா? 2மே போயிரும். அப்பதான் தெரியும்.